ட்ரெஸ் பொம்பளை ட்ரெஸ்ஸா இருக்கு. ஆனா குரல் ஆம்பளை குரலா இருக்கு. மச்சான் எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு மச்சான். ஆமா, அன்னைக்கு ஆசிட் அடிக்க வந்த மாதிரி வந்திருப்பானுங்களோ? இந்தாம்மா நில்லுங்க. இப்பல மாதிரி தேவையில்லாம ஆம்பளை குரல்ல பேசி மாட்டி விட்டுட்ட. இப்ப பாரு நிக்க சொல்றாங்க. அப்படின்னா ஓட சொல்லி அர்த்தம் பிள்ள. உண்மை தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கேவலமா போயிடும் பூவு. அப்புறம் இந்த கோபி பையன் நம்மள அசிங்கப்படுத்தி நிக்க வச்சிருவான். ஐயோ சரிவா ஓடி ஓடு ஓடு ஓடு. நில்லுங்கம்மா. மா, நில்லுங்கம்மா. உங்களதான். ஏய், இந்த புள்ள, ஏய். டேய், எங்கடா போயிருக்காங்க? தெரியல மச்சான். எங்கடா போனாங்க? அதான் நானும் பாக்குறேன். டேய், ஏய் மாப்ள நீ இந்த பக்கம் போற, அந்த பக்கம் போற. ஓகேடா. அத்தே என்னால முடியல புள்ள. எந்திரி புள்ள. மலை கருப்பா போ புள்ள. ஓடியா ஓடியா சீக்கிரம் ஓடியா புள்ள. ஐயோ ஜீவா சார் புள்ள. அவர் இங்கிட்டு தான் புள்ள வந்துட்டு இருக்காரு. குனி குனி. நடந்தா சிக்கிருவோம். இப்படியே ஊர்ந்து ஊர்ந்து போயிடுவோம். நல்லா சின்ன பிள்ளைல கூட ஊர்ந்தது இல்லைன்னு எங்க ஆத்தா அடிக்கடிக்கே சொல்லும். அப்படிப்பட்ட என்ன போய் இங்க ஊர்ந்து போக வச்சிட்டிய பிள்ளை. சரி சரி வா போலாம். யாரு வழியில யார் பிள்ளை கறிக்கட்டியை நட்டு வச்சிருக்கிறது? ஏமா உங்களை வேலை செய்ய சொன்னா சின்ன பிள்ளை மாதிரி ஊர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. இது நேத்தி கடைன்னு முத வேலைக்கு போகும்போது இப்படி ஊர்ந்தே போறோன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம். அதான் என்ன வேண்டுதலோ டக்குன்னு வேலை செய்யற இடத்துக்கு போமா. ஆள் குறையுதுன்னு என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா? இதோ இப்படி போய் அப்படி வந்துடுறோண்ணே. போங்க. ஒரு வழியா வேலை செய்யற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். மலை கருப்பா வேலை பாக்குறதுக்கு முன்னாடியே பெண்டு கலந்துருச்சு பிள்ளை. அப்பா பூவு பேசாம கிளாஸ்க்கே போயிடலாம் பிள்ளை. என்னால முடியல. இந்த பாரு டீ வடை மதியான சாப்பாடு 800 ரூபாய். உனக்கு வேணுமா வேணாமா? வேணும் புள்ள. அப்போ வா வேலையை ஆரம்பிக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் ஏன் இங்க நிக்கிறாங்க? பூங்குடி போமா. மாறி எங்க போறீங்க? இங்க வாங்க. நீ வா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது மேடம், நம்ம வீட்டு வேலைய நம்ம பாக்குற மாதிரி நம்ம காலேஜ் வேலைய நம்மளே பாக்குறது நல்லது தானே மேடம்? அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. கான்ட்ராக்டர் கிட்ட பேசிட்டேன், அவங்க பாத்துப்பாங்க. நீங்க முதல்ல கிளாஸுக்கு போங்க. இல்ல மேடம், பூவு இத பத்தி PhD பண்ணலான்னு இருக்கா. அதான். அதெல்லாம் ஹாலிடேஸ்ல பாத்துக்கோங்க. முதல்ல என் ரூமுக்கு வாங்க. சரிங்க மேடம். இந்தா. ஏமா நில்லுங்க. ரெண்டு பேரும் எங்க போறீங்க? ஏன்பா நாங்க தான் உனக்கு பணம் தரோம்ல, அப்புறம் ஏன் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிடுற? சம்பளத்துக்கு ஆளை கூட்டிட்டு வர வேண்டியதானே நீ? மேடம் அவங்க ஸ்டூடெண்ட் கிடையாது. சித்தால விலைக்கு 800 ரூபாய் சம்பளம் பேசி நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இதுங்கெல்லாம் படிக்காத தற்கொலைங்க. யாரையா படிக்காத தற்குறி? இந்த பொண்ணு எல்லா பாடத்தையும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கா.
ஏமா நீங்க எல்லாம் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களா? அப்புறம் ஏமா என்கிட்ட சித்தாள் வேலைக்கு வந்தீங்க? என்னது சித்தாள் வேலைக்கு வந்தீங்களா? அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. முதல்ல என் ரூமுக்கு வாங்க. சொன்னது காதுல விழல? போங்கன்னு சொல்றேன்ல. நம்ம காலேஜுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அத கெடுக்கிற மாதிரி இப்படி சித்தாள் வேலைக்கு போறீங்களே. நீங்க படிக்கிற படிப்புக்கு அந்த வேலை தேவையா? இல்ல மேடம், பண கஷ்டம். பண கஷ்டங்கிறது எல்லாருக்குமே அவங்கவுங்க லெவலுக்கு இருக்கதான் செய்யும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக இப்படியா பண்ணுவீங்க? மேம், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க மேம். இனிமே இப்படிலாம் நடந்துக்க மாட்டாங்க. இவங்களுக்காக நீ ரெக்கமெண்டேஷன் பண்ண வேணாம் ஜீவா. இவங்க ஒரு எஸ்டாப்ளிஷ் கம்பெனிக்கு வேலைக்கு போனாலோ இல்ல ஃபாரினுக்கு போனாலோ நம்ம காலேஜுக்கு அது பெருமை. அதை விட்டுட்டு இப்படி சித்தாள் வேலைக்கு போயிருக்காங்க இவங்க. இவங்க நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்னு தெரிஞ்சா நம்ம காலேஜ் எல்லாரும் தப்பா பேச மாட்டாங்க? இல்ல மேடம், காலேஜோட பேரை கெடுக்கணுங்கிறது எங்களோட நோக்கம் இல்ல. பேசாத. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு போய் நாளைக்கு உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து நடந்துச்சுன்னா நான் யாருக்கு என்ன பதில் சொல்றது? மேம், அவங்க காலேஜை கட்டடிச்சிட்டு சினிமாக்கெல்லாம் போறாங்க, கண்ட இடத்துல சுத்திட்டு இருக்காங்க. இவங்க அப்படிலாம் எதுவுமே பண்ணலையே. பணம் தேவை இருக்கிறதுனால யார்கிட்டயும் திருடலையே. உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு மேடம்? இதுக்காக அவங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்றதை விட்டுட்டு இப்படி நீங்க क्वेश्चन பண்ணிட்டு இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டோட ஃபியூச்சர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கம் தான். சரி, நீங்க போங்க. பூங்குடி, நடந்த எதையும் மனசுல வச்சுக்காம ஒழுங்கா கிளாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். போங்க. சொன்ன வாக்க காப்பாத்தணும்னு பூங்கொடி சித்தாள் வேலைக்கு போறதுக்கே தயாராயிட்டா. பட் இந்த மாதிரி வேலைக்கு போய் எப்படி ஜீவா 2 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும்? நம்ம ஹெல்ப்பையும் ஏத்துக்க மாட்டேங்கிறா. என்ன செய்யறதுன்னு தெரியலையே. ஐயோ, உங்களை விட எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு ஜீவா. பூங்கொடிக்கு எப்படியாவது பணம் கிடைச்சிடணும். நீங்க 2 பேரும் ஒன்னு சேரணும். இப்போ அது ஒண்ணுதான் என்னோட பிரார்த்தனையே. ஓம் சாந்தி. என்ன பிள்ளை, முத நாள் சம்பளம் 800 ரூபாய் கிடைக்கும்னு பார்த்தா இப்படி ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு. கஷ்டம் தான் என் கூடவே பிறந்ததாச்சே புள்ள. என்ன பண்றது? ச்சே, இன்னைக்கு எப்படியாவது வேலைக்கு சேர்ந்தலான்னு ஆசையோட வந்தோம் பிள்ளை. அதுல இப்படி மண்ணு விழுந்துருச்சே. பரவாயில்ல விடு புள்ள. நம்ம தலைவிதி இதுதான் நினைச்சுப்போம். ச்சே, இன்னைக்கு ஒரு 10 பைசாவாவது சம்பாதிச்சலாம்னு நினைச்சேன் பிள்ளை. 10 பைசாலாம் இப்ப செல்லாது. மாறி, அங்க பொம்மை விக்கிறவரை பாத்தியா புள்ள? இந்த வயசுல கூட யாரையும் நம்பி வீட்டுல உட்காராம சொந்த கால்ல நின்னு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு. இவர மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்டே இல்லல. நானும் வரும்போது போகும்போதெல்லாம் இவர்கிட்ட ஒரு பொம்மையாவது வாங்கணும்னு நினைப்பேன். ஆனா முடியறதே இல்ல.
பிங்கஞ்சாடி பொம்மை பிங்கஞ்சாடி பொம்மை என்னாச்சு பிள்ளை? பிங்கஞ்சாடி பொம்மை. மாறி அந்த தாத்தா ஏதோ தடுமாற மாதிரி இருக்கு பாரு. ஆமா பூவு. ஐயோ தாத்தா! தாத்தா 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 எந்திரிங்க. தாத்தா மாறி உள்ள ஏதாவது தண்ணி இருக்கான்னு பாரு. தாத்தா பூவு இந்த பிள்ளை. தாத்தா 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 எந்திரிங்க. தாத்தா தாத்தா இங்க பாருங்க தாத்தா. இவர் யார் என்னன்னே தெரியல பிள்ளை. ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அதுக்காக நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் மயங்கி விழுந்தா அதை பார்த்துட்டு சும்மா போக முடியுமா? தாத்தா தாத்தா அடா. தாத்தா பாத்து பாத்து பாத்து. தாத்தா என்னங்க தண்ணி குடிங்க. என்ன தாத்தா நல்லா தானே நின்றுட்டு இருந்தீங்க, திடீர்னு என்னாச்சு? எனக்கு உடம்பு சரியில்லைம்மா. வியாபாரமும் நடக்காதனால சரியா சாப்பிடலம்மா. அதான் ஒரு மாதிரியா கண்ணு சொல்லிட்டுக்கிட்டு வந்துச்சுமா. தாத்தா வியாபாரம் நடக்குதோ இல்லையோ, சாப்பிட்ற விஷயத்துலலாம் குறைய வைக்க கூடாது தாத்தா. நீங்க கீழே விழுறத நாங்க பார்த்தோம், ஓடி வந்து காப்பாத்திட்டோம். யாருமே பார்க்காம இருந்திருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? கெட்டதா எதுவும் நடக்காம அதான் கடவுள் மாதிரி இந்த பொண்ணு வந்து என்னை காப்பாற்றிருச்சம்மா. அப்படிலாம் சொல்லாதீங்க தாத்தா. வாங்க முதல்ல எந்திரிச்சு உட்காருங்க. ஆ. மாறி பார்த்து எந்திரிங்க தாத்தா. பாத்து பாத்து எந்திரிங்க தாத்தா. நீங்க இருக்கிற இந்த நிலைமையில இந்த வேலையெல்லாம் செய்யணுமா தாத்தா? நான் ஆசைப்பட்டா இந்த வேலையை செய்கிறேம்மா. டெய்லி ஏதாவது சம்பாரிச்சிட்டு போனாதாம்மா என் வீட்டில் அடுப்பு எரியும். நீ போனி கூட ஆகலம்மா. என்ன பண்ண போறனோ தெரியல. உங்க நிலைமை புரியுது தாத்தா. நீங்க இப்படியே உட்கார்ந்துருங்க. இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு பதிலா நாங்க வியாபாரம் பண்ணி தரோம். ஏம்மா உனக்கு இந்த வீண் சிரமம்? இது வரைக்கும் நீங்க பண்ண உதவியே பெரிய உதவிமா. தாத்தா நினைச்சதை சம்பாதிக்க முடியலனா அது எவ்வளவு பெரிய வருத்தம்னு எனக்கு தெரியும் தாத்தா. ஆமா. மாறி நீ தாத்தாவை பாத்துக்கோ, நான் விக்கிறேன். தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல உண்மை. தஞ்சாவூர் இந்த மண்ணை பீங்கா மாத்திரை எவ்வளோம்மா? இத இது சொல்லு. வந்து 200 ரூபாய்மா. 200 ரூபாயா? என்னம்மா ரேட் அதிகமா இல்லம்மா சொல்ற? இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், நீங்க வேணா இங்க தட்டி கொண்டா. பாருங்க. பூவு உனக்கு எப்படி பிள்ளை இதோட வேலை எல்லாம் தெரியும்? ஏய் நம்ம எவ்வளவு கடையில போய் பார்த்திருக்கோம், அதை வச்சுதான் ஒரு தோராயமா வித்துட்டு இருக்கேன். இந்த பொம்மையெல்லாம் இந்த விலையில விக்கிறதுக்கு தாத்தாக்கு ஒன்றும் நஷ்டம் ஆயிடாது. அந்த தைரியத்துல தாண்டி வித்துட்டு இருக்க. மனசின் உயரம்
பொம்மைமா பொம்மை பொம்மைமா பொம்மை பீங்காம் பொம்மை பாப்பா, தாத்தா உண்மையிலுமே நீ கைராசிக்காரிம்மா. போனி கூட பண்ணாம இருந்தேம்மா. நீ கொஞ்ச நேரத்துல பாதி விட்டுட்டியம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, உங்க பொம்மை அழகா இருந்துச்சு, அதனால சீக்கிரமா வித்துருச்சு. சரி, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா. சரி, நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம் இருமா. என்ன தாத்தா? இவ்வளவு பொம்மையும் நான் ஒரு ஆள் வச்சு வித்துட்டு இருந்தா அவனுக்கு நான் சம்பளம் கொடுத்துருக்கணும்ல. நீ ஒவ்வொரு பொம்மையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வித்தேன்னு நான் அங்கிருந்து பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். அதுக்கு உனக்கு சம்பளம் 500 ரூபாய். இந்தா பிடிமா. எனக்கு இதெல்லாம் வேண்டாம் தாத்தா, நீங்க மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, அதுவே எனக்கு போதும். இது உன் பெருந்தன்மமா. ஒருத்தராலேயே எல்லா வறுமையும் போக்கிட முடியாதுல்ல. அதே மாதிரி வர பலனை ஒரே ஆளே அனுபவிக்க கூடாதுல்ல. உன் சிநேகிதி சொன்னான், காலையிலேருந்து வேலை தேடி ரொம்ப கஷ்டப்படுறீங்களாமே, இதை உன் தாத்தா கொடுத்ததா நினச்சி வாங்கிக்கோமா. இதை நீ வாங்கிக்கிட்டாதான் நான் சந்தோஷப்படுவேன். இல்லைன்னா இதை திருடிட்டு வந்த காசு மாதிரி தான் எனக்கு தெரியும். வேணாம் தாத்தா. தாத்தா தான் இப்படி தூரம் சொல்றாருல்ல, வாங்கிக்க. நான் வரேன் தாத்தா. நல்லா இருக்கணும் நீ. மகராட்சியா போயிட்டோமா நீ. போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க. பாட்டு போங்கம்மா. முதல்ல 500 ரூபாய் சம்பாதிச்சிருக்க புள்ள. இந்த 500 ரூபாய் உங்க தாத்தாவே உனக்கு வந்து கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த 2 லட்சம் ரூபாயும் உனக்கு சீக்கிரமாவே வந்து சேர்ந்துரும் புள்ள. நீ கவலைப்படாத. முதல்ல இந்த காசை கொண்டு போய் ஜீவா சார் கிட்ட காட்டு, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வா பொங்குடி. சார், நீங்க என் மேல வருத்தமா இருக்கீங்களா இல்ல கோவமா இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க வா பூங்கொடின்னு சொன்ன வார்த்தையில உயிரே இல்ல சார். பொங்குடி, நம்ம அளவுக்கு அதிகமா ஒருத்தரை நேசிக்கும் போது அதே மாதிரி அவங்களும் நம்ம கிட்ட நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அதுல கொஞ்சம் மிஸ் ஆனா கூட அந்த ரிலேஷன்ஷிப்பே உடஞ்சு போன மாதிரி ஆயிடும். இது ஈகோவா இல்ல பொசசிவ்னஸான்னு எனக்கு தெரியல. பொங்குடி, நீ என்கிட்ட எதுவும் சொல்லாம செய்ய மாட்டேன்னு உண்மையில நான் நம்பிக்கை வச்சிருந்தேன். சார், நீங்க இவ்ளோ வருத்தப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பண்ணிருக்கவே மாட்டேன் சார். பின்ன என்ன பொங்குடி, தினமும் நான் உன் முகத்துல தான் கண் முழிக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு உன் முகத்துல தான் முழிக்கணும்னு உன்னை எங்கெல்லாம் தேடினேன். ரூம்லயும் இல்ல, வீட்லயும் இல்ல. உன்னை காணோன்னு காலேஜ், கோபி வீடு, எங்கெல்லாம் தேட தெரியுமா? என்ன காணும்னு தேடுவீங்க, நான் இல்லைன்னா வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். இருந்தாலும் நான் ஏன் இப்படி பண்ணேங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன் சார். சாரி சார். உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் எதுவும் பண்ணல சார். காலையில நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. தூக்கத்துல ஒருத்தரை எழுப்புறது பாவம்னு என் தாத்தா சொல்லிட்டே இருப்பாரு. அதான் சார் நான் சொல்லாமலே போயிட்டேன். உன்னை நான் சித்தால் வேலையில பார்த்ததுக்கு அப்புறம் என்னால எப்படி பொங்குடி கஷ்டப்படாம இருக்க முடியும்? புரியுது சார். நேத்து உங்க அம்மா கிட்ட ஒரே மாசத்துல 2 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன்னு அவ்வளோ உறுதியா சத்தியம் பண்ணி சவால் வேற விட்டேன். ஆனா அன்னைக்கு ராத்திரி என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. 30 நாளுங்கிறது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிடும் சார். அதெல்லாம் சரிதான் பொங்குடி, நீ ஏன் என்கிட்ட சொல்லல? அதான் என் வருத்தமே. என்ன ஒரு நாள் பிரிஞ்சதுக்கே இவ்ளோ ஃபீல் பண்றீங்க. ஆனா நான்
1 மாசம் கழிச்சு நிரந்தரமா உங்களை பிரிஞ்சிடவே கூடாதுன்னு நினைக்கிறேன் சார்.